Distributors wanted. Tamil milk product. Call 73730 கார்த்தி அண்ணா அண்ணா கார்த்தி கார்த்தி உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எப்படிண்ணா இருக்கீங்க? கார்த்தி எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. கார்த்திக் கார்த்திக் அண்ணி நீ நல்லா இருக்கல கார்த்திக்? நல்லா இருக்கேன் அண்ணி. உனக்கு அடி எதுவும் படலல்ல? இல்ல அண்ணி, அடி எதுவும் படல. எப்படியோ தப்பிச்சிட்டேன்ல, அதுவே போதும். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? டேய், அது ஒரு பெரிய கதை. தம்பி, இந்த போன் யாரோடதுப்பா? எங்க அப்பாவோடது. அவரோட போன் நம்பர் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறீங்க? உங்க போனை கொடுங்க, நம்பர் அடிச்சு தரேன். சரி. இந்தா. ஹலோ, யாரு? நீ கடத்தி வச்சிருக்கே கார்த்தி, அவனோட அண்ணன்டா. நான் யாரையும் கடத்தி வைக்கலையே. உன் ஒரே மகனை நான் கடத்திட்டேன் ராஜா. அப்படித்தான் இங்க வந்தேன். அதுக்குள்ள இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லனா என் கதி என்ன ஆயிருக்கும்? ஆமா, என்ன எதுக்கு இவங்க கடத்துனாங்க? யார் இவங்க? நீ அதை கேட்டா ஷாக் ஆயிடுவேன். இதெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியுமா? அந்த அஞ்சு, அந்த எஸ்எஸ்கே தான் கடத்தி இருக்கான் கார்த்திக். என்ன சொல்றீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கேவா? இல்லடா, இல்ல. எஸ்எஸ்கே மட்டும் இல்ல, அவனோட சேர்ந்துகிட்டு அந்த ஆமா அவனோட சேர்ந்து அந்த ரவுடிங்களும் தான் இத பண்ணிருக்கானுங்க. இலக்கியா, சரி, எஸ்எஸ்கே என்ன கடத்துறதுக்கு என்ன காரணம்? எதுக்கு அவன் என்ன கடத்தணும்? அது வந்து நீ உன் அண்ணனுக்கு சொத்து கொடுக்க போறத அந்த எஸ்எஸ்கே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். சொத்து கிடைச்சு கௌதம் பெரிய ஆளானா எங்க மறுபடியும் தனக்கு போட்டியா வந்துட்டு வரும்னு பயந்து உன்னை எங்க வீட்டுக்கு வர விடாம தடுத்து கடத்தி இருக்கான். நான் யாருக்கு சொத்தை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? அந்த எஸ்எஸ்கேவை இப்பவே என்ன பண்றான்னு பாருங்க. இருடா, அவன் தான் கடத்துறாங்கிறதுக்கு என்ன சாட்சி? தெளிவா பிளான் போட்டு இதை செஞ்சிருக்கான். விடு, ஒரு நாள் கையும் களவுமா சிக்குவான், அப்ப பாத்துக்கலாம் அவனை. அண்ணா, நான் சொத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டேன்னு சொல்லி என் மேல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதையெல்லாம் கண்டுக்காம அண்ணியும் நீங்களும் போராடி என்ன காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. என்ன கார்த்திக் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஒரு ஆபத்துனா நாங்க சும்மா இருப்போமா? சொத்தை கொடுக்க மாட்டா, நான் ஹைதராபாத் போறேன்னு உன் மொபைல்ல இருந்து எஸ்எஸ்கே ஆளுங்க மெசேஜ் அனுப்புனாங்க. இலக்கியா அதை பார்த்த உடனே இத கார்த்திக் அனுப்பலன்னு சொல்லிட்டா. அந்த நிமிஷத்துல இருந்து நாங்க உன்னை கண்டுபிடிச்சே ஆகணும்னு உறுதியா இருந்தோம். நல்ல வேலை, உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். பாவம் அம்மாவும் அஞ்சலியும் அவங்க என்ன காணோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அஞ்சலி வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எப்படி துடிச்சிருப்பாளோ தெரியல. அது இல்லடா, அது வந்து என்ன இலக்கியம்? கிளம்பலாமா? வாங்க. ஓகே அண்ணி. டேடே இரு, அந்த ரவுடி கிட்ட இருந்து இதை வாங்கி வச்சிருந்த புடி. அண்ணா, நீங்களும் வாங்கண்ணே. இல்லடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கோவமா இருக்கிற நீங்க திரும்பவும் வீட்டுக்கு வரணும் தான் உங்க சொத்தை உங்களுக்கே கொடுத்துடலான்னு நானும் அம்மாவும் ஏற்கனவே பேசி முடிவெடுத்தோம். ஆனா அது நடக்கலண்ணே. இப்ப நீங்க என் உயிரே காப்பாத்திருக்கீங்க. சொத்தை ஏத்துக்கிட்டு
என்னை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட மாட்டீங்களா? டேய் சொத்தெல்லாம் எனக்கு வேணாம்டா. நீ பத்திரமா இரு, எனக்கு அது போதும். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, வாண்ணே. அதான் அண்ணி கூட வரல, அப்புறம் என்ன? அப்போ உங்களுக்கு இன்னும் என் மேல கோவம் குறையலல்ல? சரி, இப்போதைக்கு என்னால அங்க வர முடியாது, போதுமா? நீ கிளம்பு முதல்ல. ஜானு உன்னை பார்க்கணும்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. இலக்கியா கூட்டிட்டு போ, நீ போடா. வா. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளோ ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.